வழிநடத்தினார். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜீவ வார்த்தை கூடாக பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணில் இணைகிறார். கேட்போம் ஆசீர்வாதங்களை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:12 வாசிக்கலாமா? கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவன் அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. கிருபை எப்பவுமே ஆண்டவருடைய தான் இல்லையா? நோவாக்கோ கண்ணில் தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைச்சு, கிருபைனாலே நம்ம நோவா ஞாபகம் தான் வந்துடல. ஆனால் பரிசுத்தவன்கள் எல்லோரும் கிருபைனால தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இது கிருபையின் காலம், கிருபையின் காலம் இப்போ சொல்றேன்ல, இல்லவே இல்லை. உலக தோற்றமே கிருபையின் காலம் தான். கிருபையின் காலம் இருந்ததுனால தான் உலகம் தோன்றியது, இல்லைன்னா தோன்றி இருக்காது இல்லை? அப்ப கிருபை அவருடையது, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக. என்ன செய்கை? செய்கைனா என்னம்மா? செய்கைனா என்னப்பா அப்படின்னா, நம்ம ஆண்டவரை குறித்த செயல்பாடுகள், உலகத்தை குறித்த செயல்பாடுகள் ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். செய்கைகள் செய்கைகள் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, நான் நல்லது செய்யறேன்னா அது ஒரு செய்கை, கெட்டது செய்யறேன்னா அது ஒரு செய்கை இல்லையா? நான் செய்யறேன் நல்லதானாலும் கெட்டதானாலும் அவருக்கு தான் நான் பதில் சொல்லணும். அதுக்கு தான் ஒரு பலன் உண்டாகும். அவன் அவன் செய்கிற நன்மை தீமைக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோமோ அதற்கான பலனை எங்கிருந்து கொடுக்குறாரா? அவர் கொடுக்கறதா வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு பூமியில வாழும் பொழுது எப்படி வேணா வாழலாம், துன்மார்க்கமா வாழலாம், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், பாவம் செய்து வாழலாம், மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கலாம், என்னென்ன நடக்கலாம், என்னன்னா இது உலகத்துல நம்மை பெரிய ஆளா காட்டிக்கொள்ள வாஞ்சிக்கலாம். இது ஒரு செய்கை தான். இதை நம்ம எப்படி வேணா வாழ்ந்து, நம்ம எப்படி வேணா மற்றவங்க முன்னாடி ரொம்ப ராயல் ரைட்ஸா வாழ நமக்கு எல்லா தகுதியும் எல்லாம் என்ன இருக்குங்க, எல்லாம் மன தைரியமும் கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் யோசிக்கணும். இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அங்க ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலனை பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை நான் இங்க முரட்டாட்டமா வாழ்ந்துட்டா அங்க எனக்கு எந்த பலனும் இல்லை, நேரம் அக்கினி கடல் தான். ஆனா இங்க நல்லா வாழ்ந்துட்டேன், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டேன், ஆண்டவர் நினைச்சபடி வாழ்ந்துட்டேன், ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குங்க? ஜீவ கிரீடம், நித்திய ஜீவன், பரலோகத்துல எனக்கு ஒரு இடம், அவர் அருகில இன்னும் ஊழியம் செய்தா அவர் அருகில எனக்கு ஒரு இடம், இதெல்லாம் உண்டு இல்லைங்க? அப்ப அந்த பலனை குறிச்சு யோசிக்கணும். இன்னைக்கு சாப்பிட்டா போதும்னு யோசிக்காம எப்பவுமே என்ன செய்யணுங்க? எல்லா நேரத்து குறித்தும் யோசிக்கணும். இதுதானே கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஈசாக்கு அந்த நாளிலே கிடைச்ச விதனல்ல, அவன் மட்டும் சாப்பிட்டு குடும்பம் திருப்தியா இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம அது பஞ்ச காலத்துல கொண்டு போயிட்டு விதைச்சான் பாருங்க. அது அவனுக்கு மட்டும் இல்ல, அநேகருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு அந்த நாட்கள்ல. அதனால இன்றைக்கு நாம என்ன செய்யறோம், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்பீங்க, தீமையை விதைச்சா தீமையை அறுக்க போறீங்க. அதனால இந்த நாள்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த வாழ்க்கைக்காக மட்டும் நம்ம அர்ப்பணிக்காம இன்னொரு வாழ்க்கை இருக்கே, அதற்காகவும் சேர்த்து நம்ம அர்ப்பணித்து வாழலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசிருக்கா, ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல ஆண்டவர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தைகள் எல்லாம் முடியுது ஆண்டவரே, தேவனுடைய மகிமை இருக்கிறது, இதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க ஆளுக இருக்கட்டும் ஐயா, காத்துக்கொள்ளுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:1 வாசிக்கலாமா? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் இருக்கிறது, என் மாம்சமானது வாஞ்சிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு வனாந்தரத்துல பாடின பாடல். யாருமே இல்லாம தனிமையில என்ன செய்ய போறோம்னு தெரியாம, நெக்ஸ்ட் மொமெண்ட் தெரியாம இருக்கிற நேரத்துல பாடின ஒரு பாடல் இது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கூட நம்முடைய ஃபியூச்சரை பத்தி ஒரு ஐடியா இல்லாம இருக்கலாம். என்ன செய்ய போறோம், எதுக்காக கர்த்தர் இப்படி நம்மளை வச்சிருக்கிறா புரியாம இருக்கலாம்ல. ஆனா கர்த்தர் உங்க கூட பேச போகிறார். ஆமென். சொல்றாரு பாருங்களேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இதுதாங்க முக்கியம் இல்ல? நம்ம என்ன செஞ்சாலும் சரி, காலையில ஆண்டவரை தேடினோம். காலைனா என்னங்க? அதிகாலை இருட்டோட எழுந்து ஆண்டவரை தேடுறதா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்ப என்ன செய்வார் ஆண்டவர்? அவரை நீங்க கண்டுபிடிக்கலாம். என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அதிகாலம் என்னை தேடுகிறவன் நான் கண்டடைகிறான். அப்ப கண்டுபிடிக்கிற ஒரு நேரம் அதிகாலை தான். இப்ப இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? அடுத்தது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே
என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. வறண்டது அப்படின்னா என்னங்க? காஞ்சு போய் கிடக்கிறது. ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறது. ஒண்ணு ஆவிக்குரிய ரீதியாக, இன்னொன்னு உலக பிரகாரமாக. ஆசீர்வாதம் இல்ல, அப்படியே வறட்சியா இருக்கிறீங்க. கையில ஒத்த பைசா இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு வறட்சி. ஆவிக்குரிய ரீதியாக செபிக்கவே முடியல. இது ஒரு வறட்சி. வறண்டதும் விடாய்ற்றதும் அப்படின்னா என்னங்க? ரொம்ப துக்கமா இருக்கிறதுன்னு அர்த்தம். விடாய்த்து மனசெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான, காஞ்சி போயிருக்கிறது ஒரு விஷயம் இருக்குதான். ஏன் காஞ்சி போச்சு? அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. காய்ந்து போனதுக்கு காரணம் அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. தண்ணீர் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று பூமிக்குரிய தண்ணீர், இன்னொன்று ஜீவ தண்ணீர். நமக்கு பூமிக்குரிய ரீதியாக நமக்கு ஆசீர்வாதத்திற்காக என்ன வேணுங்க? நமக்கு ஜெப தண்ணீர் வேண்டும். அது வரணும். அது வந்தாதான் நம்ம ஆத்துமா செழிக்கும் இல்லையா? இது ஆவிக்குரிய ரீதியாக. அப்ப அந்த ஜெப தண்ணீர், ஜீவ தண்ணீர் இல்ல, இன்னைக்கு எனக்கு இல்ல. நிலம் என்பது என் இருதயம். அந்த நிலத்துல என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வர்றாருங்க? ஒண்ணுமே இல்லைன்னா கூட என் தாகம் குறையில உங்க மேலங்கிறார். எனக்கு பஞ்சமா இருக்கலாம், பசியா இருக்கலாம், உதவியற்று இருக்கலாம், விடாய்த்து இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், தண்ணி கூட இல்லாம இருக்கலாம், மற்றவங்க அலட்சியப்படுத்தி இருக்கலாம், யார் வேணா உதாசீனப்படுத்தலாம். அது யாரா வேணா எடுக்கலாம், குடும்பமா வெளியில யாரா வேணா இருக்கலாம். ஆனா என் ஆத்மா எப்படிதான் இருக்க போகுது? உங்க மேல தாகமா தான் இருக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆழமான காரியத்தை கர்த்தர் பேசுறாரு பாருங்களேன். என் மாம்சமானது வாஞ்சிக்கிறது. என் மாம்சம் யாரதான் வாஞ்சிக்குது? உங்களை தான் வாஞ்சிக்குது. என்னங்க ஆத்மாவை குறிச்சிட்டு ஏன் மாம்சத்தை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்றாரு? இந்த மாம்சம் எந்திரிக்கலைன்னா என்ன செய்ய முடியுங்க? அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும்னு ஆத்மா சொல்லுது. ஆனா அதுக்கு என்ன கீழ்ப்படியணுங்க? இந்த மாம்சம் கீழ்ப்படியணும்ல. அதுதான் அந்த வாஞ்சி. அந்த வாஞ்சியை தான் இங்க தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆமென். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஆத்துமா ஆண்டவர் மேல வாஞ்சியா இருந்தா மட்டும் போதும். உங்க மாம்சம் வாஞ்சித்தா மட்டும் போதும். உங்களை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வச்சிருவார். இப்படி பேசுகின்ற தாவீது அப்படியே விட்டுட்டாரா? இல்லைங்க. இஸ்ரவேலின் ராஜாவாக, சமாதானத்தை கொடுக்கிற ராஜாவாக ஒரு 40 வருடம் அரசால வச்சுட்டாராமே. எவ்வளவு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செஞ்சாரு. ஆடு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவன் ஆடை விட்டுட்டு ஆட்களை மேய்க்கிற வேலைக்கு வந்துட்டான் இல்ல? புதிய ஏற்பாட்டுல ஆட்களை விட்டுட்டு, மீனை விட்டுட்டு ஆட்களை பிடிக்கிற வேலைக்கு தான் கர்த்தர் பேதுரு அழைச்சார் இல்ல? அந்த மாதிரி இவன் ஆடை விட்டுட்டு மனுஷனை மேய்க்கிற வேலைக்கு வந்தான். எத்தனை பெரிய சேஞ்சஸ் பாருங்க வாழ்க்கையில. அப்ப நீங்களும் நானும் இதை நம்பி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் ஆத்துமா மேல தாகமா இருக்கணும். என்ன சூழ்நிலை வேணா இருக்கலாம். என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன், என் துதியை நிறுத்த மாட்டேன், என் பாடல் நிறுத்த மாட்டேன், என்னுடைய ரெகுலரா நான் பண்ற அதிகாலை ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். என் மாம்சம் அதுக்கு ஒத்துழைக்கும். அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி கேட்டு ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. நல்ல தெய்வம், இந்த காலை வேளையில என்னோடு கூட இருக்கிற தெய்வத்திற்கு நன்றி. இந்த நாலு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகாய் நீங்க பேசியிருக்கிறீங்க. அந்த வார்த்தைக்காய் நன்றி. தொடர்ந்து உங்க ஆளுக இருக்கட்டும் ஐயா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. கேட்க போகிற பிள்ளைகள் ஆசுவதி கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்த ஜீவ வார்த்தை கூட கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன் சுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்து ஊழியர்களை அழைப்பு கொண்டிருவோம், அல்லது நாங்கள்